வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாப் 10 மூவிஸ் ஆஃப் 2024 நெறைய படங்கள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச படங்களும் கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வருஷம் வந்து ஆக்சுவலா அது கொஞ்சம் டல்லான வருஷம் தான். பட் இருந்தாலும் சில நல்ல படங்கள் வந்திருக்கு. அதில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா வந்து தங்கலான். தங்கலான் பார்த்தீங்கன்னா, அப்பா என்ன ஒரு அற்புதமான ஒரு படங்க. அது ஏதோ ஒரு ஃபேண்டஸி வேர்ல்டுக்குள்ள போன மாரி இருந்தது. அதில வந்து ஆக்டிங் இருக்கட்டும், விக்ரம் ஆக்டிங்கா இருக்கட்டும், பார்வதி ஆக்டிங்கா இருக்கட்டும், ஓகேங்களா? மாளவிகா ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த டைரக்ஷன் அந்த சில விஷயங்கள் அவர் கனவுலேருந்து வர்றது, அந்த மாரி ஜிவி பிரகாஷ் மியூசிக்கா இருக்கட்டும், அற்புதமான ஒரு படைப்புங்க. மாஸ்டர் பீஸுங்க. அதோட வசூல் பத்திலாம் நான் பேச விரும்பல. சரியான படம். அதே மாரி கமர்ஷியலா பார்த்தீங்கன்னா, கோட் படம் வந்து சூப்பரா பண்ணுச்சு. அதுதான் மிகப்பெரிய வசூல்ல அந்த படத்தில ஆக்டிங்கும் செம்மையா இருந்ததுங்க. விஜய் வந்து அந்த மாரி ஒரு ஆன்டி ரோல்ல நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த மாரி வந்து ஒரு வில்லன் ரோல்ல வந்து பெருசா காமிச்சிருந்தாரு. நம்ம இவரு வெங்கட் பிரபு. ஸோ அதுவும் சூப்பரா இருந்தது. கமர்ஷியலா பார்த்தீங்கன்னா சூப்பர். அப்புறம் அமரன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிங்க. ஒரு ரியல் ஸ்டோரி எடுத்து பயோகிராஃபியா போட்டு சூப்பரா எடுத்திருக்காங்க. அது மேக்கிங் டெக்னிக்கலா சூப்பரா இருந்தது. அந்த படம் பார்த்தீங்கன்னா, கோட்டுக்கு அப்புறம் நல்லா பண்ணுச்சு. அதுவும் சூப்பர். அதே மாரி நம்ம மொழியில மட்டும் இல்ல, மத்த மொழியிலயும் தெலுங்குல பார்த்தீங்கன்னா, லக்கி பாஸ்கர் பார்த்தீங்கன்னா, அற்புதமான கதை. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அது வந்து உண்மையிலே தாறுமாறா இருந்தது. அதே மாரி நிறைய கேவலமான படங்களும் வந்திருக்கு. கங்குவா ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் படங்கள். மிகப்பெரிய அடி. அதான் படங்கள் வந்து தமிழ் சினிமா வரவே கூடாது. அது சூர்யாவுக்கும் மிகப்பெரிய பனிஷ்மென்ட் நெனைக்கிறேன். ஒரு நல்ல பனிஷ்மென்ட். அதுமாரி இந்தியன் 2வும் வந்து தேவையில்லாத வந்து சீன்ஸ்லாம் எடுத்து ஒரு எடிட் பண்ணி படம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுமாரி இந்தியன் 2 வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அதே மாரி இந்த வருஷத்தோட ஸ்டார்ட்டிங்கில மிகப்பெரிய ஹிட்டான படம் வந்து மகாராஜா. மகாராஜா படம் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா அந்த ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங்லாம் வந்து அவ்வளோ பிரமாதமா இருந்தது. அவ்வளோ சூப்பரா இருந்தது. அதே மாரி கூட நெறைய படங்கள் கொட்டுக்கலை வச்சு சரியா ஓடலான்னு கிரிட்டிக்கல் நல்லா இருந்தது. கருடன் அது மாரி சில படம் நல்லா இருந்துச்சு. இப்ப விடுதலை 2 வந்து நல்ல மிக்ஸ்டு ரிவ்யூ இருந்தாலும் ஒரு வித்தியாசமான படமா இருக்கு. அந்த மாரி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய பெரிய மாஸ்டர் பீஸ்லாம் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன் நானு. அதே மாரி வந்து வேட்டையன் அது வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் போச்சு. நெனைச்ச லெவலுக்கு இல்ல. ஸோ அடுத்த வருஷம் வந்து இதோட சிறப்பான படங்கள் வரும்னு நம்ம நம்புவோம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்ச படம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.